राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार दुनिया श्री राम जय राम जय जय राम मंत्रालय योगिराम सत्कुमार मंत्रालय भक्ति भजனை பாடல்கள் 62வது பாட்டு 44வது பாட்டு புத்தகம் வேண்டுவர்கள் நீங்கள் செல்வமாக ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் நாங்கள் முக்கடலும் கூடுமிடம் ஆடிமடம் கடவுளாக வந்தார் கல்வி சிலையாக வந்து காரியங்கள் நிறைவேற்றும் கடவுளாக யோகி ராமன் வந்தார் அரகரா யோகி ராம் சூரத்குமார் அரகரா சிவ சிவா யோகி ராம் சூரத்குமார் காலை சென்ற பாராட்ட கதிரவனின் ஒளி வீசும் கடலலைகள் தாளாட்ட காலை சென்றல் பாராட்ட கதிரவனின் மொழி வீசும் நேரம் யோகி நாமம் கருத்துடனே தினமும் சொன்னார் கவலை எல்லாம் பறந்தோடும் சிவசிவா அரகரா யோகி ராம் சூரத்குமார் அரகரா சிவசிவா யோகி ராம் சூரத்குமார் ஒரு காட்சி அரசனாக மறுகாட்சி கண்டிடலாம் காணிமடம் வந்தார் ஆண்டியாக ஒரு காட்சி அரசனாக மறுகாட்சி கண்டிடலாம் காணிமடம் வந்தார் அகண்டநாம ஜெபம் பாடி அவன் பாதம் தினம் தேடி அடிபணிந்தால் அவன் அருளும் கிடைக்கும் சிவசிவா அரகரா யோகி ராம் சூரத்குமார் அரகரா சிவசிவா யோகி ராம் சூரத்குமார் தெய்வம் கலியுகத்தில் வந்த தெய்வம் அபிமானி நாமழைக்கும் நேரம் கண்ணாரே கண்ட தெய்வம் கலியுகத்தில் வந்த தெய்வம் அபிமானி நாமழைக்கும் நேரம் கண் முன்னே வந்து நின்று காட்சிகள் பல தந்து கண் போலே காத்திடுவார் நாளும் சிவசிவா அரகரா யோகி ராம் சூரத்குமார் அரகரா சிவசிவா ராம் சூரத்குமார் முக்கடலும் கூடுமிடம் முத்தமிழும் நடனமிடும் ஆடிமடம் கடவுளாக வந்தார் கல்வி சிலையாக வந்து காரியங்கள் நிறைவேற்றும் கடவுளாக யோகி ராமன் வந்தார் சிவசிவா அரகரா யோகி ராம் சூரத்குமார் அரகரா சிவ
ஜெய் இந்த ஓம். பாடலாம் பகவான் பாட சொல்லி பல முறை பாட சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இங்கே இருந்திருக்காங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் பல அன்பர்கள் புது அன்பர்களும் விளையாடுகள் இருந்திருக்காங்க. அவ்வளோ ஆனந்தமாக கேட்டவர் சிவசிவா அரகரா யோகிராம் சிவசிவா அரகரா சிவசிவா யோகிராம் சிவசிவா. இந்த 3 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கு பக்கத்தில் ஆணிபுரம் இன்னும் நம்ம கான்செப்டே அதான். மனிதனல்ல சாதுகள் ஆண்டவரையும் ஆண்டி கொடுத்துட்டு வந்துட்டார். கடலைகள் தாராட்ட காலை சென்றல் பாராட்ட பார்க்க சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம். கரியனவே யோகி நாம் கத்துடனே வைக்கிறேன்னு சொன்னது கவலையெல்லாம் பறந்து பாரு. ஆண்டியாக ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கும்போது ஆண்டியாக இருப்பார். அரசனாக இந்த அரசனாக இருக்கும் கிங் ஆஃப் கிங் தான். அரசன் தான் எல்லாம் கொடுக்க முடியும். அவன்கிட்ட கேட்டால் தான் எல்லாம் கொடுப்பான். கிங் ஆஃப் கிங் யோகினம் பெரிய அற்புதத்தை பகவான் பண்ணாரு. சிவகாசியில் கற்பையா இருந்தவருக்கு பாவடைய அனுகுழந்தை கோமதி அவங்கெல்லாம் வருவாங்க. சாதனாங்கெல்லாம் இருக்கிறாங்க. தங்கி இருந்து கடல் குடிச்சு கடல் நீராடி வந்து சாமி கொடுப்பாங்க. அந்த வழக்கம் இங்கே யார் வந்தாலும் அதான் ஏது கடலுக்கு போய் குடிச்சிட்டு வராங்க. நடக்காத அந்த பக்கம் வருது நண்பர்கள் முதல்ல கடலுக்கு போயிடறாங்க. அவங்களை கேட்காமலே போயிடுறாங்க. குளிச்சுட்டு அந்த நல்ல தீர்த்தத்தை குளிச்சுட்டு வராங்க. இப்போ அவருக்கு பைக்கில் போகும்போது வேலையை இந்த மாதிரி வண்டு அடிச்சு ஒரு வண்டு அடித்து கண்டு அப்பவே ரசி கண்டுட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா கண்டு போயிருமோ இல்லை சூழ்நிலை இருந்தது. பகவான் என்ன பண்ணிட்டாரு, நேற்று ஆப்ரேஷன். அதாவது 24 மணிக்கு வரும் அவங்களுக்காக மட்டும் பிரார்த்தனை. முதல் நாள் இருந்து சாமி அந்த கண்ணை காப்பாற்றணும். அவங்களுடைய தொழில் எல்லாம் அந்த கண்ணில் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல எல்லாம் டெஸ்ட்டையும் முடிச்சுக்கிட்டு அதில் ஒரு ரத்தக்கட்டு இருக்குது, கண்ணாடியெல்லாம் வைக்கணும். இப்போ எனக்கெல்லாம் பண்ணது உள்ள ஒரு 35,000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வைக்கணும்னாங்க. அதை வச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கண்ணாடியே இல்லாமல் அவ்வளோ அடிப்பட்ட கண்ணு அதில் ரத்தக்கட்டு தான் இருந்து அதை எடுத்துக்கிட்டு ஒரு கண் பார்வை நல்லா தெரியும். யார் முருகேசி யோகிராம் சுகுமாரேசி அப்படியே துணைவியார் கோமதி சொல்லி ஆனந்தப்பட்டாங்க. இப்படி ஒரு கருணை உணரணும். வந்தால் தான் நமக்கு உணராத பிரச்சனை ஒன்றே பிரச்சனை. அதனால் அவங்க நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி பகரி அரவிந்தன் அவருடைய அப்பா நாகராஜன் பார்த்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் எதுவுமே கொரோனா டெஸ்ட் இருப்பாங்க. கொரோனா டெஸ்ட்டில் நெகட்டிவ் வந்துட்டு ஒன்றுமே இது முடிஞ்சு ஒவ்வொரு தெரியும் ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டோம் வயது ஆயிடும். ஆனால் அவனுடைய இங்கிலீஷ் பிரார்த்தனை காரணமாக நாகராஜன் அவர்களுக்கு நெகட்டிவ் இருந்துச்சு.
ராம் சிங் அவருடைய அப்பா எல்லாரும் பல்லாண்டு வரணும் நேரத்தில் அதே அவர் கூட வந்துருக்கிறது கன்னியாகுமரியில் பிரான்சிஸ் பனிமேரி பிரான்சிஸ் என்பவர் வந்திருந்தார். ஒரு பெரிய ஜீசஸ் கும்பிட்றவங்க இருந்தால் நமக்கு எந்த நீ அதை கும்பிட்றோம் அதை மாறணும்னு நமக்கு அந்த கான்செப்டே கிடையாது. வந்தியாக சாமி கும்பிட்டு போயிட்டு இதுவும் அவருடைய அதான் இப்போ நம்ம புரிய வச்சோம். அதுக்காக வேண்டி அவர் கன்னியாகுமரியிலேருந்து வந்து எனக்கு மனைவிக்கு 1.5 வருஷமாட்டு தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. நைட்டு தூங்காமல் இருக்காங்க. அவங்களுக்கு பூர்ண இது சுகம் பெறணும், நோய் நீக்கணும், அதே போல் தூக்கமும் வரணும்னு சொல்லி அவர் விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா அவருடைய மகள் ஐஸ்வர்யா நடக்கக்கூடிய 2 காலம் விளங்காமல் இருக்கு. அவங்களுக்கு பொருள் நிலப்படனுக்கு பிரார்த்தனை பண்ண நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த் அண்ட் ஃபெய்த். அருப்புக்கோட்டை மகானுடைய அருப்புக்கோட்டை சந்திரசேகரனுடைய சசிரேகா சரவணன் பார்த்திபன் அவருடைய திருக்குழுவும் அருள்புரியவர் மகாலிங்கம் அவருடைய குடும்பம் அவங்க மகளுக்கு திருமணம் அது நல்ல முறையில் நடைபெற அருள்புரியவர் சிவராம கணேசன் தொழில் சிறகு அருள்புரியவர் நாகராஜன் பிரேமா அருப்புக்கோட்டை அதே போல் ஆரம்பம் பிரின்ஸ்பாலாக இருந்தவர் அவர்களும் குடும்ப சூழ்நிலை வாழ விருதுநகரில் நிகிலா ரவீந்திரன் குடும்பம், பரணி ஆயிரம் பாஸ்கரன் ஆடிட்டர் குடும்பம், சேலம் சசிகாந்த் மூணாவாரம் குமாரவேல் குடும்பம், சென்னை டாக்டர் முரசெல்வம் செல்வி சாய்ராம் கண்ணன் மனோகரன் குடும்பம் அத்தியாவரம் பல்லாண்டு வாழ புதுக்கோட்டை டாக்டர் பெரியசாமி திருக்குடும்பம் அவர் செய்து வருகின்ற தொழில் டாக்டர் தொழில் நல்ல முறையில் திண்ணப்பட்டிருக்கிறார். திருச்செங்கோடு ராகவன் அவருடைய குடும்பம், திருநெல்வேலி சோபியா பாலாஜி ராம்சரகுமார் மாயா குடும்பம், ஜெயராணீஸ்வரன் அந்தோணிராஜ் குடும்பம், ஆசிரியர் ஸ்ரீசங்கர் செல்லம்மாள் குடும்பம், சிங்கப்பூர் ஆனந்த் குடும்பம், அமெரிக்கா ரெவலி குடும்பம், விக்னேஸ்வரி குடும்பம், பகலின் அரவிந்தன் குடும்பம், கேரளா பள்ளி குடும்பம், பெங்களூர் சீனிவாசன் குடும்பம், லண்டன் சிஜிய அகிலன் மாயா ஸ்ரீஹரி குடும்பம், பாலகணபதி ரஜிதா அருணீஷ் குடும்பம், தவசிராம் இந்திரசரசு குடும்பம், அபிமன்யு கீர்த்தி பிரியா ராமசரகுமார் மாயா பாலலட்சுமி சந்திரன் சங்கரநாராயணன் ஊரி ஆரியா உமா கண்ணன் செல்வகுமார் குடும்பம், முத்துக்குமார் குடும்பம், திருச்சி குமரன் மூலமாக வந்த காசை ராமச்சந்திரன் அவர்கள், திண்டுக்கல் தேனப்பன் மகள் மீனாட்சி தஞ்சாவூர் மீனாட்சி பாலராஜ் ஜொலிபாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சாமி கொடுத்தார். அம்பாசமுத்திர சங்கரன் மகள் காளிக்குடி குழந்தை பாக்கியம், சிவகாசி ஆட்கள் ராஜசேகரன் மதுரை கீழமாக நந்தினிக்கு அதிபரை குடும்பம் நடைபெறார். ஆடிட்டர் சேதுராஜ் என்றும் சந்தன விஜயா விஜய செல்வம் ஜெயபாலன் கண்ணாண்டு வாழ கண்ணாபுரம் செய்த கர்பிகா மௌனி சாதனா கண்ணாண்டு வாழ ராஜவேல் பாண்டியன் அமுதாபுரத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை. காணிபுரம் பாத யாத்திரை அன்பர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ கோயம்புத்தூர் மகமூர்த்தி கோயம்புத்தூர் சார் நல்ல வேலை கிடைக்க காப்பிக்கணும். மதுரை ராஜ் செட்டியார் குடும்பம், வினோதினி முத்துராஜ் குடும்பம், கோமதி செல்வராஜ் குடும்பம், டாக்டர் ராஜசபை குடும்பம், டாக்டர் நாச்சியம்மன், டாக்டர் ராம்
நேற்று அறியாமல் சிவாசிரியர் சிவாவில் ஏற்பட்டார். அந்த பொண்ணு நம்மளுக்கு நச்சாயிட்டு நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் ஒழுங்கன்னு நினைச்சிட்டே இருக்கேன். நீங்களே கூப்பிட்டு இவ்வளோ பெரிய நான் கூப்பிட்றேன் பகவான் கூப்பிட்றேன். நான் இதே வந்து சிவாசினி எடுத்துட்டு பக்தர்கள் இதுவே பகவான் காரண காரியத்தோடு என்ன பண்ணுறது. இது பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருக்கும் வரணும். இது நல்ல யாரும் எங்கே எங்கேயும் பிரார்த்தனை பண்ணாலும் காரணம் காரணம் இந்த பிச்சைக்காரனுடைய திருவுக்கிறதுக்கு முன்பு யார் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை அத்தனையும் ஏற்று என் தந்தை வரவழைப்பார். அந்த நம்பிக்கை வரும். நம்பிக்கை செய்ய முடியாத நம்பிக்கை வளர்க்கிறார். பல்லாண்டு